ஆனால் நாம் தமிழர் சீமான் வந்து ஷேரியட்லாம் நல்லா இருக்கு, இஸ்லாம்லாம் நல்லா இருக்கு, பொது சிவில் சட்டம் வந்து இங்கே நடக்காதுங்கிற மாதிரி அவர் தன் எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து அதுதான். உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம் இந்த டீம் தான் வந்து இது சம்பந்தமா எந்த பதிலையும் சொல்லாம இருக்கிறாங்க. ஒன்று வேணுங்கணும் அல்லது வேண்டாங்கணும். பாஜக கூட்டணிங்கிறதுலேயும் உங்களுக்கு முழுமையான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரல, தனிச்சு போட்டிங்கிறதுலையும் நிலைப்பாட்டுக்கு வரல, இன்னும் சம்பந்தமே இல்லாம செட்டில் ஆன ஒரு கூட்டணியில இருந்து பலம் நிரூபிக்கப்படாத உங்ககிட்ட 2 கட்சி வரும்னு பேசிட்டு இருக்கீங்க. இஷ்யூ பேஸ்டா எல்லா இஷ்யூலையுமே வந்து தெளிவான நிலைப்பாடு அதிமுகவுக்கு இல்லை. இந்துக்களே புரிஞ்சுக்கிடுங்க, எடப்பாடிக்கு காமன் சிவில் கோர்ட்ல ஸ்டாண்ட் இல்லை, இஸ்லாமிய சோதரர்களே புரிஞ்சுக்கிடுங்க, காமன் சிவில் கோர்ட்ல எடப்பாடிக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லும் போதுதான் மக்கள் வந்து அவரை புரிய ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பாஜக வெர்சஸ் டிஎம்கேங்கிற அரசியலை அண்ணாமலை தெளிவாக எடுத்துக்கிட்டு லண்டனில் போய் ஈழ பிரச்சனை பேசுகிறனாலும் சரி, இந்த ரைடுகளில் பின்னணியில் இருக்கிறதுனாலும் சரி, ஒற்றை தலைமையில போன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 10 தலைகளில் ஒரு தலையா நின்றுக்கிட்டு, முதல் தலை அவர் தலை தான் நின்றுக்கிட்டு எந்த இஷ்யூலுமே ஸ்டாண்ட் எடுக்க முடியாம நிற்கிறாருன்னு சொன்னா, நாட்டில் வந்து 2 சட்டத்தை கையில் வச்சுட்டு எப்படி ஆட்சி பண்ணுறது அப்படின்னு மோடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பேசப்படாமலேயே பேசக்கூடிய வாய்ப்பை வந்து தொலைக்காட்சிகளுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுடைய பார்வை? பொது சிவில் சட்டம் வந்து பிஜேபிக்கு போல் பிளாங்காக இருக்கும்னு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை எடுத்து பார்த்தா தெரியும். என்னோட கடந்த ஒரு 2 மாத ஒவ்வொரு வலைக்காட்சி வாதங்களை எடுத்து பார்த்தாலும் கூட காமன் சிவில் கூட மோடி கொண்டு வருவாருங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி காமன் சிவில் கோடு இன்னைக்கு மத்திய பிரதேசில் மோடி பேசியிருக்கிறாரு. அவர் பிஜேபிக்கு வந்து காமன் சிவில் கோடுங்கிறது ஒரு பெரிய கெயினை கொடுக்கும் அரசியல் ரீதியான்னு கணக்கிடுறாரு. இது பற்றிய வாதங்கள் வர்றது நல்லதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இது பற்றிய வாதங்கள் வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதனால திசை திருப்புறார் பிரதமருங்கிற புள்ளியை காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் சீமான் வந்து ஷேரியட்லாம் நல்லா இருக்கு, இஸ்லாம்லாம் நல்லா இருக்கு, பொது சிவில் சட்டம் வந்து இங்கே நடக்காதுங்கிற மாதிரி அவர் தன் எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து அதை தான் பார்க்குறேன். பொது சிவில் சட்டத்துக்கு திமுக அணி எதிராக தான் இருப்பாங்க. பட் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து அது தொடர்பாக இதுவரை நான் பேசினதாக பார்க்கல. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நான் என்ன பார்க்குறேன்னா, உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம் இந்த டீம் தான் வந்து இது சம்பந்தமாக எந்த பதிலையும் சொல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்று வேணுங்கணும் அல்லது வேண்டாங்கணும். பொது சிவில் சட்டம் மோசம்னு சீமான் சொல்கிற மாதிரி சொல்லணும். ஷரியத்தில் தான் நல்லதுன்னு வாங்கி சொல்லணும். அதில் உள்ள லாபம் நஷ்டம் அரசியல் எப்படி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லணும். அதில் லாபமோ நஷ்டமோ என்னோட கருத்துக்கு நான் அடைஞ்சிட்டு போகிறேன்னு சீமான் அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. காமன் சிவில் கோட் பேனுன்னு பிரதமர் ஒரு நிலைப்பாடு எடுக்காரு. இது மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையம் இந்தியாவுக்குள்ள அவருக்கு கிடைக்கும், பல மாநிலங்களுக்கு கிடைக்கும். இதில் நஷ்டப்படுறதுக்கு பாஜகவுக்கு எதுவும் இல்லை. பாஜக இதில் கெயின் தான். இன்னும் அதுக்குள்ளே வந்து இஸ்லாமிய பெண்கள் ஓட நலன், இஸ்லாமிய பெண்களோட சொத்துரிமை பற்றியும் பிரதமர் மோடி வந்து அதை முன்னெடுக்கிறாரு. இதை எடுப்பாருங்கிறத நம்ம சொன்னோம். அதே மாதிரி அவர் எடுக்கவும் செய்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் இதில் எந்த நிலைப்பாடும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். விஷயங்களில் நிலைப்பாடு இல்லாமல் போனால் மக்கள் ஏமாளிகள் அல்ல, எல்லாரும் எல்லா இதையும் அலர்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அதிமுக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பாஜக கூட்டணிங்கிறதுலேயும் உங்களுக்கு முழுமையான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரல, தனிச்சு போட்டிங்கிறதுலையும் நிலைப்பாட்டுக்கு வரல, இன்னும் சம்பந்தமே இல்லாமல் செட்டில் ஆன ஒரு கூட்டணியில இருந்து பலம் நிரூபிக்கப்படாத உங்ககிட்ட 2 கட்சி வரும்னு பேசிட்டு இருக்கீங்க. இஷ்யூ பேஸ்டா எல்லா இஷ்யூலையுமே வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு அதிமுகவுக்கு இல்லை. இது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இன்னைக்கு வந்து 3% போன உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் எந்த சூழ்நிலையில் அந்த இந்திரா காந்தி குடும்பத்தாலே காப்பாற்ற முடியாத காங்கிரஸ் உத்தரப்பிரதேசில் போன மாதிரிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அதிமுக போறாங்க. என்ஐஏ மேட்ரு தெளிவான ஸ்டாண்டு கிடையாது. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை. பொது சிவில் சட்டத்தில் ஏடிஎம்கே பற்றி பேசுறீங்க, டிஎம்கே என்ன ஸ்டாண்டு? டிஎம்கே அதை காங்கிரஸ் கூட சேர்ந்து எதிர்ப்பாங்க, தேவையில்லாம. ஏன் ஏடிஎம்கே அதில் ஸ்டாண்டு சொல்லாமல் இருக்காங்க? அப்போ பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. ஆபத்துன்னு சொல்லணும். சீமான் சொல்ற மாதிரி ஷேரியட் தான் பட் பொது சிவில் சட்டம் கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? ரைட் ஆர் ராங் அவருக்கு ஸ்டாண்டை சொல்றாரு இல்லையா? மோடிக்கு ஸ்டாண்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை சீமான் பேசுறாரு இல்லையா? அதே மாதிரி பேசணும். இப்போ என்ன பிரச்சனைனா, சீமானுக்கு ஸ்டாண்டு வந்து
மோடிக்கு ஸ்டாண்டு ஒரு சைடு தெளிவாக இருக்குது, அது பிஜேபிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டு, நான் உறுதியாக நம்புறேன். சீமானுக்கு ஸ்டாண்டு அவருக்கு லாபத்தை கொடுக்குதோ நஷ்டத்தை கொடுக்குறோம், அவரும் ஒரு ஸ்டாண்டு எடுத்து ஒரு வளரும் கட்சி நிலைப்பாட்டோட போறாரு. இதுதான் இப்போ எடப்பாடிக்கு வந்து சிக்கல். நம்ம கில்லிங் சைலன்ஸ் சீமான பண்ணாம எடப்பாடி ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்காரு. இந்துக்களே புரிஞ்சுக்கிடுங்க, எடப்பாடிக்கு காமன் சிவில் கோர்ட்டில் ஸ்டாண்ட் இல்லை. இஸ்லாமிய சோதரர்களே புரிஞ்சுக்கிடுங்க, காமன் சிவில் கோர்ட்டில் எடப்பாடிக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லும் போது தான் மக்கள் வந்து அவரை புரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம விஷயத்தை கடத்திட்டு போனாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் நிலைமை தான் வருங்கிறத நாம இங்க ஹைலைட் பண்றோம். இதே மாதிரி என்ஐஏ பிரச்சனை இல்லை, ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தார், அப்புறம் கவர்னர்கிட்ட கொண்டு மனு கொடுக்கும்போது என்ன ஸ்டாண்ட், இப்போ என்ன ஸ்டாண்ட்ல என்ஐஏல இருக்காருன்னே தெரியல. இப்படி வந்து ஒரு அரசியல் இயக்கம் வந்து சும்மா ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியை சொல்லிக்கிட்டு மக்கள் நலனில் வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாமல் போனால் வந்துடலான்னு சொன்னால் அது நடக்காதுங்கிறதான் சொல்கிறோம். இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜக வெர்சஸ் டிஎம்கேங்கிற அரசியலை அண்ணாமலை தெளிவாக எடுத்துக்கிட்டு லண்டனில் போய் ஈழ பிரச்சனை பேசுகிறனாலும் சரி, இந்த ரைடுகளில் பின்னணியில் இருக்கிறதுனாலும் சரி, பல பல இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு இஷ்யூவை வந்து அண்ணாமலை ஈழத்தமிழர்களுக்காக லண்டன் போயிருக்காரு. வாட் எவர் மேபி, அவர் வந்து அந்த இஷ்யூவை வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக டைரக்ட் பண்ணுறாரு. திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. நான் வந்து யூஸ் டு கால் எஸ்ஏ ஸ்பேட் 2019 அந்த இஷ்யூவில் காங்கிரஸ் வந்து கிளியர் ஆகி 53% போயிட்டாங்கிறத நான் மறுத்து சொல்லலை. 9 பாதிக்கப்பட்ட காங்கிரஸ், 14 கூட்டணி இல்லாத காங்கிரஸ் 2019 அந்த இஷ்யூவெல்லாம் ஓவர் கம் பண்ணி போயிட்டாங்க. நம்ம கண்ணெதிர அந்த வெற்றியை பெற்ற பிறகு நான் அதை சொல்லதுக்கு நான் தயார் இல்லை. பட் அண்ணாமலை என்ன எடுக்கிறாருன்னா, காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற புள்ளிக்கு அந்த இஷ்யூவும் எடுக்கிறாரு. வெதர் அது யூட்டிலைஸ் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தம்பிக்க, பலன் கொடுக்குமா கொடுப்பாங்கிற தம்பிக்க அந்த புள்ளிக்குள்ள நான் வரல. எடுக்கிறாரு, இதற்காக எடுக்கிறாருங்கிற அந்த புள்ளியை நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில ஒரு நிலைப்பாடு இல்லாமல் பல விஷயங்களில் கருத்து சொல்ல முடியாமல் தனிச்சு போட்டியா இல்லை கூட்டணியா இல்லை அண்ணாமலை சொல்றது மாதிரி பாஜக 25 சீட்டு பாஜக மற்றும் பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ் இவங்களுக்கெல்லாம் 25, அதிமுக 15 என்ற புள்ளிக்குள்ள போறாங்களா? இதில் வந்து குழப்பத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. இது கண்ணெதிர தெரியக்கூடிய நியூஸை நான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன், அவ்வளோதான். நான் பொய் எதுவுமே சொல்லலை. இதில் இப்படி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறத நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஏன்னா ஒற்றை தலைமையினி போன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 10 தலைகளில் ஒரு தலையாக நின்றுக்கிட்டு, முதல் தலை அவர் தலை தான் நின்றுக்கிட்டு எந்த இஷ்யூலுமே ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல் நிற்கிறாருன்னு சொன்னால் அவரோட தப்பான ஆட்டம். பன்னீர்செல்வத்தை நீக்கினது தவறு, பாஜகவையும் பாமகவும் தள்ளி விட்டுட்டு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் மந்திரம்னு சுனில் கனகோலை நம்பி கணக்கு போட்டது தவறு. இன்னைக்கு பன்னீரை நீக்கின எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் என்னன்னு தெரியாது. 15% தான்ங்கிற பாமக, பாஜக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கருதுறாங்க. அதனால தான் கூட்டணி அவருக்கு அமைய மாட்டேங்குது. பட் இந்த இக்கட்டான சூழ்நிலை அவர் இருக்கிறாருங்கிறத நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நான் பொய்யா சொல்லி ஒன்றும் எங்கேயும் நான் ஸ்கோர் பண்ண முடியாது. உண்மைக்கு புறம்பா பேசி நான் ஒன்றும் சாதிக்க முடியாது. என்ன சொன்னீங்க, 20 சீட்டு காங்கிரஸ் வந்துடும், நீங்க 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்துடும், வராதுன்னு நான் சொன்னேன். எது உண்மை? நான் சொன்னது உண்மையா, சகோதரர்கள் சொன்னது உண்மையா? அதுதான் நான் பார்க்கணும். நம்மளும் ஃபுல் அக்கௌண்டபிலிட்டியோட 10க்கு 8 சரியாக வரணுங்கிறத பேசுகிறோம். அது சரியாக வரும். எடப்பாடி பழனிசாமியோட தவறான மூலம் தான் இன்னைக்கு அவர் திக்கி திணறி என்ன முடிவெடுக்க முடியாமங்கிறதுனால கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாரு. ஒரு ஆழ்மை இல்லாமல், லீடர்ஷிப் இல்லாமல், என்ன திசையில் பயணிக்கும் கூட உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு பொய்யா திமுக கூட்டிலிருந்து கட்சிகள் வரலாம் பேசிட்டு இருக்காருங்கிறத தான் நான் உங்களோட பலகீனத்தை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். அது வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நல்ல அணியை உடைச்சி மோடிக்கு ஒரு 8-10 சீட்டாவது வருங்கிற ஒரு சூழ்நிலையை கெடுத்தது எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும்போது, மோடிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி பன்னீரையும் நீக்கி உள்ளதையும் கெடுத்தாருங்கிற புள்ளிக்குள்ள நான் அவரை எக்ஸ்போஸ் பண்றேன். ஓகே, தமிழக அரசியல் கட்சிகளுடைய ஸ்டாண்ட் மட்டும் இல்லை, தேசிய கட்சியான பாஜகவினுடைய ஸ்டாண்டையும் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கீங்க. அதே நேரத்தில் மணிப்பூரில் பாஜகவோட ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இவ்வளவு நேரம் மக்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்தமைக்காக கிராண்ட் ஒன் சேனல் நன்றி தெரிவிச்சு.